இன்னைக்கு முத்தழகுல நடந்ததெல்லாம் பார்க்கும்போது கோவமா தான் வந்தது. ஏன்டா இந்த சீரியலை பாக்குறோம் அப்படின்னு தாங்க தோணுச்சு. ஆரத்திய அஞ்சலிக்கு எடுத்து குடும்ப நகையையும் போட்டு பேச்சியம்மா வீட்டுக்கு உள்ள கூப்பிடுறாங்க. ஆனா சொர்ணம் முத்தழகோட குழந்தைக்கு எதுவுமே கொடுக்காம எப்படி உள்ள கூப்பிடுறது? நான் அவனுக்கு செயின் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வந்து முத்தழகோட குழந்தைக்கு போடுறாங்க. முதல்ல குழந்தைய தூக்கிட்டு அஞ்சலிய உள்ள போக சொல்றாங்க. அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா அதை விட ரொம்ப திமிரா வலது காலை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா கரெக்டா ஆணி குத்திருது. குழந்தை தவறி கீழே விட பாக்குறாங்க. முத்தழகு கைய பிடிச்சு தாங்கிடுறாங்க. அப்புறம் என்னங்க, முத்தழகே அந்த குழந்தைய தூக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள போற மாதிரி ஆயிருது. பூமிக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து கடுப்பா இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை செய்யறாரு. ஸ்வேதா, முத்தழகோட சித்தி அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. உள்ள முத்தழகும் பூமியும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா முத்தழகு கர்ப்பமா இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்ன பாட்டி நிக்கிறாங்க. பாட்டி பாட்டுக்கு, உங்களுக்கு ரெட்ட குழந்தையா? பையன் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா முத்தழகு. பொண்ணை பார்த்துட்டு, பொண்ணு அப்படியே பூமி மாதிரியே இருக்கா. வளர வளர பூமியோட பொண்ணுன்னு யாருக்கும் சொல்லாமலேயே தெரிஞ்சிரும்னு சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பூமி சொல்ல வர பாட்டி எதையுமே கேட்காம, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிடுறாங்க. பூமி முத்தழகு கிட்ட நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. முத்தழகு உடனே, உங்களுக்கு ரெட்ட குழந்தை தாங்க பிறந்திருக்கு, ஆனா ஏன் மூலியமா இல்ல அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க. ரூம்ல போய் முத்தழகு பூமி கிட்ட, இவ்வளவு நாள் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு இப்ப தோணுது. கோர்ட்ல அஞ்சலியோட குழந்தை உங்க குழந்தைதான்னு நிரூபணம் ஆனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உங்களை விட்டும் இந்த ஊரை விட்டும் என் குழந்தைய எடுத்துட்டு நான் போயிருவேன். அப்படி ஒரு முடிவு நான் எடுக்கும்போது என்னை தேடி நீங்க வரக்கூடாது. என்னோட முடிவுக்கு நீங்க மரியாதை தரணும்னு சொல்லிடுறாங்க. இங்க சொர்ணம் எல்லாத்துக்கிட்டையும், அஞ்சலியோட குழந்தைக்கு வேணா முதல் உரிமையா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் எப்பயுமே முத்தழகுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பேச்சியம்மா உடனே, இது உனக்கே தெரியாதா? குழந்தைக்கு மட்டும்தான் முதல் உரிமை, மத்ததெல்லாம் பூமி எடுக்கிற முடிவுதான்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு இப்பவே நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் முத்தழகு வீட்டை விட்டு போறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி பூமி கூட்டிட்டு வர போறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போதோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.